ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாருக்கு பெரும்பாலும் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா யூஸ் ஆகும். 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு என்ன கோர்ஸ் சேரலாம், இல்லை என்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, அதை எழுதி எப்படி பெஸ்ட்டு கோர்ஸாக சூஸ் பண்ணி நம்ம சீக்கிரம் படித்து வெளில வரலாம், ஈஸியாக வேலை கிடைக்கிற மாதிரி அப்படின்னு நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன கரியர் கைடன்ஸ் மாதிரி கொடுக்கலான்னு இருக்கேன். ஒரு சில கோர்சஸை நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோவாக சொல்கிறேன். அப்புறம் அதில் உங்களுக்கு இந்த கோர்ஸை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதை பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நெஸ்ட் எக்ஸாமினேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நேஷ்னல் என்ட்ரன்ஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். இதுதாங்க நெஸ்ட்டோட ஃபுல் ஃபார்ம். இந்த நெஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாக கண்டக்ட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைசர், அதாவது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்டு ரிசர்ச் புவனேஸ்வரில் இருக்குது. அப்புறம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் பேசிக் சயின்சஸ், அதாவது CEBSன்னு சொல்லப்படுற இதுவும் மும்பையில் இருக்குது. இந்த ரெண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாக தான் இந்த நெஸ்ட்டு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. 12th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் குரூப் எடுத்தவங்க இந்த எக்ஸாமினேஷனுக்கு எலிஜிபிள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கு இந்த சயின்ஸ் ரிலேட்டடான கோர்ஸ் எடுத்து படிக்க விருப்பம் இருக்கோ, அதுவும் இன்டகிரேட்டட் கோர்ஸ் எடுத்து படிக்க விருப்பம் இருக்கோ அவங்க இந்த நெஸ்ட் எக்ஸாமினேஷன் எழுதலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்டகிரேட்டட் கோர்ஸ் எடுத்து படித்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல வேல்யூ இருக்குது. இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிசம்பர் மந்தில் வரும். மே மந்தில் இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா www.nestexam.in. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற எக்ஸாமினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்த எக்ஸாமினேஷனை எந்த இன்ஸ்டிடியூஷன் கண்டக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் உள்ள IISCன்ற இன்ஸ்டிடியூஷன், அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற இன்ஸ்டிடியூட் தாங்க கண்டக்ட் பண்ணுது. இந்த எக்ஸாமினேஷன் எந்தெந்த கோர்ஸுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா BS பயாலஜி, கெமிஸ்ட்ரி, எர்த் அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ், மெட்டீரியல்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், இந்த மாதிரியான கோர்சஸ் இந்த எக்ஸாமினேஷன் கீழே வருது ஃப்ரெண்ட்ஸ். சயின்டிஃபிக் ரிலேட்டடான ரிசர்ச்சஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். நல்ல ஸ்கோப்பு இருக்குது. இந்த எக்ஸாமினேஷனுக்கு பொதுவாக எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரி இல்லைனா ஃபஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரிக்குள்ளே இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.iisc.ernet.in. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட். இந்த எக்ஸாமினேஷன் எந்த இன்ஸ்டிடியூஷன் மூலமாக கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசர் மூலமாக தாங்க, அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். இந்த இன்ஸ்டியூட் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஹ்ராம்பூர், போபால், மொஹாலி, கொல்கட்டா, புனே, திருவனந்தபுரம் அண்ட் திருப்பதி, இந்த ஏரியாஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் என்னென்ன கோர்ஸுக்கான அப்படின்னு பார்த்தீங்கன்னா BS/MS இன் பயாலஜி, அப்புறம் கெமிஸ்ட்ரி, அப்புறம் எர்த் அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ், மெட்டீரியல்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், இந்த கோர்சஸ்க்கெலாம் இந்த ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னது போலவே ரிசர்ச் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதை எடுத்து படிக்கலாம். இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மந்த் எண்டில் வரும். ஜூன் மந்தில் இதுக்கான என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண வேண்டிய வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா www.iser.admissions.in. நாலாவது நம்ம பார்க்க போகிறது நாட்டிக்கல் சயின்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். எக்ஸாமினேஷனை எந்த இன்ஸ்டிடியூஷன் கண்டக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா SIFNET, அதாவது சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் நாட்டிக்கல் அண்டு இன்ஜினியரிங் ட்ரைனிங் அப்படின்ற இன்ஸ்டிடியூஷன் எந்தெந்த கோர்ஸ்க்கான எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ், அதாவது பேச்சுலர் ஆஃப் நாட்டிக்கல் சயின்ஸுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த SIFNET இன்ஸ்டியூட் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ராயபுரத்தில் இருக்குது.
அப்புறம் வந்து கொச்சி, அப்புறம் விசாகப்பட்டினத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்ஸாமினேஷனுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்தில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.swiftnet.gov.in. அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிட்சேட், அதாவது பிட்ஸ் அட்மிஷன் டெஸ்ட். இந்த எக்ஸாமினேஷனை எந்த இன்ஸ்டியூஷன் கண்டக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ். அப்புறம் இந்த இன்ஸ்டியூஷன் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், கோவா அண்ட் பிலானி. இந்த எக்ஸாமினேஷன் எந்தெந்த கோர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி, பிஃபார்ம் அண்ட் பிஇ அந்த கோர்ஸ்க்கான எக்ஸாமினேஷன் தான் இந்த பிட்சேட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 டிகிரிக்குள்ளே ஃபர்தராக நிறையா பிரான்ச்சஸ் இருக்கிறதுல பெஸ்ட்டு எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிட்சேட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த எக்ஸாமினேஷன் கீழே நிறைய கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. யாராவது இதை பற்றி ஃபர்தராக கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக இதை ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட். எக்ஸாமினேஷனுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஜனவரி 2nd வீக்கில் வரும். அப்புறம் இந்த எக்ஸாமினேஷனை அப்ளை பண்ணுறதுக்குள்ள வெப்சைட் சொல்கிறேன், www.bitsadmission.com. ஆறாவதாக நம்ம பார்க்க போகிற என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர், அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் நாட்டா ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாட்டா எக்ஸாமினேஷனை எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆர்கிடெக்சர் ஸ்கூல்ஸ் அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. என்ன கோர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர்ச் கோர்ஸ்க்கு. இந்த எக்ஸாமினேஷனுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் வரும். தென் இந்த எக்ஸாமினேஷனுக்கான வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா www.nata.in. ஏழாவதாக நம்ம பார்க்க போகிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதாவது ஷார்ட்டாக சொல்லணும்னா சிஇடி. இந்த சிஇடி எக்ஸாமினேஷனை எந்த இன்ஸ்டியூஷன் கண்டக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் சொல்ல முடியாது, ஒரு யூனிவர்சிட்டி, இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி. இந்த எக்ஸாமினேஷனுக்கு கீழே வர கோர்சஸ் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடெக் மெரைன் இன்ஜினியரிங், பிடெக் நேவல் ஆர்கிடெக்சர் அண்டு ஓஷன் இன்ஜினியரிங், பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ், பிஎஸ்சி மேரிடைம் சயின்ஸ். இது போன்ற கோர்சஸ் வந்து இந்த எக்ஸாமினேஷன் கீழே வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்ஸாமினேஷனுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரி மாதத்தில் வரும். அப்புறம் இந்த எக்ஸாமினேஷனுக்கான வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா www.imu.edu.in. எட்டாவதாக நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் ஆப்டிடியூட் டெஸ்ட். இந்த இன்ஜினியரிங் ஆப்டிடியூட் டெஸ்ட் எந்த இன்ஸ்டிடியூஷன் கண்டக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் எனர்ஜி ஸ்டடீஸ், அதாவது யூபிஎஸ் என்ற இன்ஸ்டிடியூஷன் கண்டக்ட் பண்ணுது. எந்தெந்த கோர்சஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடெக் எல்எல்பி. இதில் வர பிடெக் டிகிரியில் வந்து நிறைய கோர்சஸ் வருது. டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறேன். இந்த எக்ஸாமினேஷனுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மந்தில் வரும். இந்த எக்ஸாமினேஷனுக்கான வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா www.upes.ac.in. முதலாவது நம்ம பார்க்க போகிறது டிசைன் ஆப்டிடியூட் டெஸ்ட், அதாவது டிஏடி. இந்த டிஏடி எக்ஸாமினேஷன் எந்த இன்ஸ்டியூஷன் மூலமாக கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் அதாவது என்ஐடின்ற இன்ஸ்டியூட் மூலமாக. இந்த என்ஐடி இன்ஸ்டியூட் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருஷேஸ்வரா, விஜயவாடா, அப்புறம் வந்து அகமதாபாத்தில் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் எந்தெந்த கோர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடெஸ், அப்புறம் ஜிபிபிடி. இந்த எக்ஸாமினேஷனுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் லாஸ்ட் வீக்கில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எக்ஸாமினேஷன் மேக்ஸிமம் ஜனவரி மந்தில் நடக்கும். இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ண வேண்டிய வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா www.nid.edu.in. டிசைனிங் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணி ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா நல்ல ஃப்யூச்சரில் ஸ்கோப் உண்டு உங்களுக்கு. பத்தாவதாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா காமன் லா அட்மிஷன் டெஸ்ட், அதாவது கிளாட்னு சொல்லுவோம். இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுற இன்ஸ்டியூஷன் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லா ஸ்கூல்ஸ். இது நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள ஸ்டேட்ஸில் எல்லாத்துலேயும் இருக்குது. எஸ்பெஷலாக நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது கிளியர் பண்ணி லா படிக்கலாம். யூஜி அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் படிக்கலாம். இந்த எக்ஸாமினேஷனுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் லாஸ்ட் வீக்லேயோ இல்லை ஜனவரி ஃபஸ்ட் வீக்லேயே வரும். மே மந்த்து இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ண வேண்டிய வெப்சைட் எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா www.nta.gov.in.
clat.ac.in. 11வது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதாவது JEE அப்படின்னு சொல்லலாம். அதுக்குன்னு நீங்கள் இன்ஜினியரிங்குள்ள என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அது வேறு JEE, இது வேறு JEE. இது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூஷன் வந்து ஆல் ஓவர் நம்ம இந்தியாவில் நிறையாவே இருக்குது. கொஞ்சம் சொல்கிறேன் கேளுங்க. 21 ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்குது, இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து 21 சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இருக்குது. 7 ஃபுட் கிராஃப்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. அப்புறம் 15 ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, ஹோட்டல் மேனேஜ் இன்ஸ்டியூஷன்ஸ். சரி, இந்த JEE இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எந்த கோர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா BSc ஹாஸ்பிட்டாலிட்டி அப்புறம் BSc அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்காக தான். இந்த எக்ஸாமினேஷனுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் வரும். அப்புறம் இந்த எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணதுக்குரிய வெப்சைட் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.nchmct.org. 12வது நம்ம பார்க்க போகிறது என்ன எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா செலெக்ஷன் டெஸ்ட், AICTன்னு சொல்லுவோம். இதை கண்டக்ட் பண்ணுற இன்ஸ்டியூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட், FDDIன்னு சொல்லுவோம். இந்த எக்ஸாமினேஷன் என்னென்ன கோர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சொல்லணும்னா ஃபுட்வேர் டிசைனிங்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஃபுட்வேர் டிசைன் பண்ணுறாங்களா அந்த கோர்ஸ் ரிலேட்டடான எக்ஸாமினேஷன் இது. சரி, என்னென்ன கோர்ஸ்னு பார்க்கலாம் வாங்க. BSc ஃபுட்வேர் டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன், BSc ரீட்டைல் அண்ட் ஃபேஷன் மெர்ச்சன்டைஸ், BSc ஃபேஷன் லெதர் அசசரிஸ் டிசைன். இந்த கோர்சஸ் வந்து இந்த ஆல் இந்தியா செலெக்ஷன் டெஸ்ட்டு கீழே வருதுங்க. டிசைனிங் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணி இந்த கோர்ஸ் எடுத்து படித்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்கோப் உண்டு. இந்த எக்ஸாமினேஷனுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மந்தில் வரும். அப்புறம் இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ண வேண்டிய வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா www.fddiindia.com. 13வது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் அட்மிஷன். இது வந்து அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ்க்குள்ள என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் இது எதுக்குள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குல்ல, அதாவது அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் பிளேஸ்மெண்ட் 15% இந்த எக்ஸாமினேஷன் மூலமாக ஃபில் பண்ணுவாங்க. இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர், BSc ஹானர்ஸ் ஃபாரஸ்ட்ரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சயின்ஸ், செரிகல்ச்சர், BTech அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், டைரி டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி அண்ட் BFSC. இது போன்ற கோர்ஸ்லாம் நம்ம வந்து கட் ஆஃப் அடிப்படையில் போவோம். எக்ஸாமினேஷன் ஐகேர் எக்ஸாமினேஷன் இருக்குது. அதர் தென் தட் இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கான ஒரு எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. 15% ஆஃப் சீட்ஸ் வந்து இந்த எக்ஸாமினேஷன் மூலமாக அலாட் பண்ணுறாங்க. அக்ரி ஃபீல்டில் இருக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து அப்பியர் பண்ணி கிராக் பண்ணிங்கன்னா BSc அக்ரியோ இல்லை செரிகல்ச்சரோ இல்லை ஹார்டிகல்ச்சரோ கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கலாம். நல்ல ஸ்கோப் இருக்குது. இந்த எக்ஸாமினேஷனுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3rd வீக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த எக்ஸாமினேஷன் ஜூன் மந்தில் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ண வேண்டிய வெப்சைட் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.icare.org.in. 14வது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்சஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அதாவது ஷார்ட்டாக சொல்லப்போனால் HSW அப்படின்னு சொல்லலாம். இது எந்த இன்ஸ்டியூட் மூலமாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா IIT மெட்ராஸ் மூலமாக தாங்க. இது என்னென்ன கோர்ஸ்க்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் MA டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் அண்ட் இங்கிலீஷ் ஸ்டடீஸ், அந்த கோர்ஸ்க்கான எக்ஸாமினேஷன் தானுங்க இந்த ஹியூமனிட்டிஸ் அண்டு சோஷியல் சயின்சஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அண்டு இங்கிலீஷ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த எக்ஸாமினேஷன் கிராக் பண்ணி இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த் வரும். இந்த எக்ஸாமினேஷன் வந்து ஏப்ரல் மந்தில் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா http.hsc.iitm.ac.in. 15வது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட். இது எந்த இன்ஸ்டியூட் மூலமாக கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டோரில் இருக்கிற இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மூலமாக கண்டக்ட் பண்ணுறாங்க. என்ன மாதிரியான கோர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட், அதாவது IDMனு ஷார்ட்டாக சொல்லுவோம். அந்த கோர்ஸுக்காக இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க.
இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதுகிற மூலமாக நம்ம வந்து இன்டகிரேட்டட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட்ன்ற கோர்ஸ் கூட இருக்குது. அதை கூட நீங்கள் வந்து படிக்கலாம். இந்த எக்ஸாமினேஷனுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மந்த் வரும். இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.iimidr.ac.in. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை தவிர இன்னும் நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது, நிறைய கோர்சஸ் இருக்குது. அது ரிலேட்டடாக இன்னும் ஃபர்தர் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோஸில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் ஃபர்தராக அடுத்த வீடியோஸாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.